ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுப்ரியா தமிழ் சேனல். இது புதன்கிழமை எடுத்த லாக் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நவம்பர் 27 எடுத்தது. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கனமழைன்னு சொல்லிட்டு நிறைய மாவட்டங்கள் வந்து ஸ்கூல் லீவ், காலேஜஸ்லாம் லீவ் விட்டாங்க. அன்றைக்கி ஃபுல் டே ரொட்டீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஆனால் பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து அவ்வளோ மழை இல்லை. சரி, காலைல டிஃபன் பண்ணுறதுக்கு வந்து பூரி போட்டு சாம்பார் வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் டீ போட்டு குடிச்சிட்டு பூரிக்கு மாவு பசங்க வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சு வச்சுட்டேன். சாம்பாராக வச்சுட்டு மதியம் லஞ்சு கொஞ்சம் எதாவது எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு பருப்பு வேக வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் அவரைக்காய் வச்சுருந்தேன். சாம்பார் வச்சுருந்தேன். கத்திரிக்காய் கட் பண்ணால் 3 காயுமே சுத்தக்காயாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை தூக்கி போட்டுட்டேன். சரி, அவரைக்காய் மட்டும் தான் போடணும், வேறு காய் எதுவும் இல்லை. கடுகு ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் பச்சை மிளகா போட்டு வதக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து வதக்குறேன். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணி வச்சுக்கிறேன். தக்காளி சேர்த்து வதக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தக்காளி வதங்கின அப்புறம் அவரைக்காவும் சேர்த்து வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி அடி பிடிக்காமல் வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கிட்டு தண்ணி ஊற்றுவேன். அது கொதிச்சப்புறமா வந்து பருப்பு ஊற்றுவேன் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்தோடனே பருப்பு ஊற்றுவேன், நான் ஊற்ற மாட்டேன். மஞ்சத்தூள் வந்து பருப்புலேயே போட்டு வேக வைக்கிறதால மஞ்சத்தூள் போட மாட்டேன். ஆனால் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஊரில் மழை இன்றைக்கி எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் பிள்ளைங்களை சேஃபாக பார்த்துக்கோங்க. சுடுதண்ணி குடிக்க வைங்க. வரக்கூடிய வைரல் ஃபீவர்லாம் பார்த்தீங்கன்னா மழையில் இருக்கக்கூடிய தண்ணியால் தான் வரும். காய் பாதியளவு வந்தப்புறம் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு ஊற்ற போகிறேன். இப்போ நல்லா பருப்பு கொதித்து காய் நல்லா வெந்தப்புறம் புளி ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கரைச்சி ஊற்றிடலாம். என்னங்க சாம்பார் வைக்க கூட எங்களுக்கு தெரியாதான்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் புதுசாக சமைக்கக்கூடியவங்க பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் ஃபுல் டே ரொட்டீன் கொடுத்துட்டு என்ன செய்கிறேன்றது காமிக்காமல் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்க முடியும். கொஞ்சம் கருவேப்பிலை மல்லி போட்டுட்டு குழம்பு மூடி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிச்சப்புறம் புளி ஊற்றிக்கலாம். எங்கள் வீட்டில் ஃபுட்டு குவான்டிட்டி பார்த்திங்கன்னா தேவையான அளவு தான் ஃப்ரெண்ட்ஸ் சமைப்போம். அதிகமாக சமைச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு 2 நாள் வச்சுக்கலாம், அந்த மாதிரிலாம் வச்சுக்க மாட்டோம். ஃப்ரிட்ஜில் வச்சதுனா சாப்பிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அது உடலுக்கு ரொம்ப கெடுதல். ஓரளவுக்கு சயின்ஸ் படித்ததால் வந்து எதெல்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் அவாய்ட் பண்ணிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பழசெல்லாம் சேர்த்துக்க மாட்டோம். பூரி மாவும் வந்து உருட்டி எடுத்துடலான்னு போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா வெறும் கோதுமை மாவு தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கேன். மைதா மாவு வந்து போடல. சிலவங்க மைதா மாவு போட்டு செய்வாங்க. மைதா மாவு சேர்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். மைதா வந்து இப்போ நிறைய நமக்கு கேன்சர் அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. மைதா மாவை அவாய்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் மைதா மாவு ரொம்ப வாங்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே சேர்க்க மாட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியே கோதுமை மாவில் கொஞ்சம் உப்பும் நெய் போட்டு கொஞ்சம் ரவை போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல் ஒர்க்கிங் டேஸ்லாம் பார்த்திங்கன்னா டெய்லி மார்னிங் ரொட்டீன் வந்து தோசை இட்லி தான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் நம்ம செய்ய டைம் இருக்காது. அதனால் சாட்டர்டே சண்டேஸ்லாம் இந்த மாதிரி செய்யுது. நீ கொஞ்சம் லீவாக இருக்கதா சரி பூரி போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன டிஃபன் பண்ணிங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
எல்லா மாவையும் ஒரே உருட்டி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 தட்டாக போட்டு எடுத்துட்டேன். இப்போ போட வேண்டியது தான். பூரி சுடுறதுக்கு வானலில் நல்லெண்ணெய் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றிருக்கேன். நாங்கள் எப்பயுமே வீட்டில் எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி பொரிக்கிறது வறுக்கிறதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தனியாக 1 லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கி வச்சுப்பேன். ஏன்னா வந்து நல்லெண்ணெயில் வந்து கொலஸ்ட்ரால் கம்மின்றதால எப்பயுமே சமையல் எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். தாளிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே. இந்த மாதிரி பூரி போடுறது ஏதாவது செய்யறது மட்டும் எண்ணெய் வாங்கி வச்சு பண்ணல. எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருந்ததால் அது பத்தாதுன்னு நல்லா நெய் ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சன்ஃப்ளவர் ஆயில், வேர்க்கடலை எண்ணெய் இதெல்லாம் விட நல்லெண்ணெயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொலஸ்ட்ராலும் ஃபேட்டு ரொம்ப கம்மி. அதை நம்ம சேர்த்துக்கும்போது நம்ம உடம்புல வந்து படியக்கூடிய கொலஸ்ட்ரால் ஃபேட் லெவலும் குறையும். நம்ம கேட்கலாம் இருக்கிறது நல்லெண்ணெய் தான் விலை அதிகம், அது எப்படியும் வாங்கி பயன்படுத்த முடியும்னு கேட்கலாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில். ஆனால் நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல் செலவு போய் ஒரு டெஸ்ட் எடுக்கிறோம், ஒரு டாக்டர்கிட்ட போய் 300-400 ஃபீஸ் கொடுக்குறோம். நம்ம அந்த காலத்து தெரியாமையாக சொன்னால் உணவே மருந்துன்னு சொல்லிட்டு உணவை கரெக்டாக எடுத்துக்கும் போது நமக்கு வந்து டயட் ஃபாலோ பண்ணும்போது உடம்பு நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த காசை எப்படி கணக்கு பண்ணி பாருங்களேன். எல்லா பூரியும் ஒரு வழியாக போட்டு எடுத்துட்டேன். பூரி சாம்பார் ரெடி. இந்த மழைக்கு இதமான பூரி சாம்பார் வச்சு சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு முடிச்சோன்னே மத்தியானம் வேலை பார்க்கணும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11 o'clock ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். சரி இப்போ 10 வச்சு அடுப்பு சமைச்சா சரியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு சாதம் வச்சு வெந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பில். நான் ஆல்ரெடி பழைய லாக்லேயே கூட சொல்லியிருப்பேன், எங்கள் வீட்டில் எப்பவுமே சாதம் வடித்து தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவோம். நீங்கள் எப்படி சமைப்பீங்க சாதத்தைன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு குக்கரில் வச்சு சாப்பிடாதீங்க. இன்றைக்கி புதன்கிழமையாக இருக்கே, சரி நான்வெஜ் தான் செய்யலான்னு சொல்லிட்டு பார்த்தா மீன் வாங்கலாம்னு யோசித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மழையிலலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்காது, வேணாம் இதை பழைய மீனாக கொடுத்துட போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு சரி முட்டை குருமா வச்சிடலாம், கொஞ்சம் காலைல வச்சு சாம்பார் வேறு கொஞ்சம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே இப்போ சாதம் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதையும் வடித்து விட்டுட்டு வந்து கொஞ்சம் தக்காளி கட் பண்ணி 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை குருமாவுக்கு தாளிக்க போகிறேன். இப்பயும் நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணுறேன். எப்பயும் குருமா தாளிக்கிற மாதிரி கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அது கூட வந்து மசாலா ஐட்டம்ஸ், அதாவது ஏலக்காய், கொஞ்சம் கிராம்பு, பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டு ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது பொரிஞ்சப்பறம் வெங்காயத்தை உப்பு போட்டு வதக்கிட்டு தக்காளி போட்டு வதக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கின அப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சள் தூளும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தூள் அடி பிடிக்காமல் வதங்கணுன்றதால அப்புறமா தக்காளி சேர்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி தண்ணி விடுங்கிறதால அடி பிடிக்காது. அதெல்லாம் நல்லா சேர்த்து வதக்கிட்டு தேவையான தண்ணி ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை மல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3 டம்ளர் ஊற்றுறேன் தண்ணி நான். ஏன்னா வந்து முட்டையை வந்து குழம்புல உடச்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்ற போகிறேன், வேக வச்சு போட போடல. உடச்சி ஊற்றினப்பறம் இன்னும் கொஞ்சம் குழம்பு திக்காயிடும். தேங்காய் வேறு சேர்க்கணும். இது கிரேவி பார்த்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே கொஞ்சம் தேங்காய் திருவி அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேக்ரவுண்டில் எங்கள் வீட்டில் டிவி சவுண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கேட்குது. குழம்பு நல்லா திக்காக கொதிச்சிருச்சு. இதில் வந்து கொஞ்சம் அரைச்சிட்டு தேங்காய் ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
தேங்காய் ஊற்றின அப்புறம் குழம்பு கொதிச்சு தேவையான பார்த்து வந்துடுச்சு. இப்போ வந்து முட்டையை உடச்சி ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு முட்டையை அப்படியே ரவுண்டாக சுற்றி விட போகிறேன். நாலு முட்டை ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முட்டை நல்லா வெந்திருக்கும். கொஞ்சம் ஸ்பூன் வச்சு திருப்பி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கரண்டி போட்டு கிளறினோம்னா அப்படியே உடச்சிட்டு வந்து குழம்புல கரைஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு முட்டை குருமா எப்படி வச்சா பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குருமா வந்து சிம்மில் வச்சு தான் கொதிச்சிட்ருக்கு. இப்போது இந்த அடுப்பில் இருக்க ரசம் தாளிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரசம் வந்து பொடியெலாம் போட்டு கூட்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தாளிக்க வேண்டியது தான். ரசப்பொடி வந்து வீட்டில் ரெடி பண்ணது தான் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி பவுடர் அரைச்சி வச்சுப்பேன். சொல்லுவாங்க அந்த நேரத்துக்கு கூட மிளகு ஜீரகம் போட்டு அரைச்சி வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்படி வைப்பீங்கன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் பார்த்திங்கன்னா சிம்பிளான சாதம், எக்கு குருமா, அப்புறம் ரசம், கொஞ்சம் சாம்பார் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடும்போது கொஞ்சம் அப்பளம் வறுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கேஸை. சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் வீட்டில் பாத்திரம் போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த இடத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சாயந்தரம் எங்கே போகிறாங்க அதெல்லாம் கண்டினியூஸாக கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு ரிசப்ஷனுக்காக கிளம்பியிருக்கோம். இன்றைக்கி ஈவினிங் பொண்ணு அழைப்பு, நாளைக்கு காலைல கல்யாணம் ஃப்ரெண்ட்ஸ். சரி நாளைக்கு காலையில் ஸ்கூலுக்கு போகணுங்களா, இன்றைக்கே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரம் கிளம்பியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைய டே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரிலாக்ஸ்டாக போச்சு. மழை பெய்யும் லீவ் விட்டேன்னு சொன்னாங்க, ஆனால் மழையே இல்லை. மழைக்காக ஒரு நாள் லீவ் விட்டுருக்காங்க, ஆனால் இன்றைக்கி மழையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதுக்கெல்லாம் வந்து எல்லா சனிக்கிழமையும் காம்பன்சேஷன் வச்சு கவர்மெண்ட்டில் தள்ளிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், தள்ளிச்சிடுவாங்க நம்மளை. ஆனால் அப்போல்லாம் வெயிலாக அடிக்கும், அப்பா கிளம்பணுமேனு இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சுப்ரியா தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.